வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தினந்தோறும் நாம் ஆங்கிலத்தில் பேச கற்றுக்கொள்வதற்காக தினந்தோறும் 4 வார்த்தைகள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சம்மந்தமாக நம்ம வீடியோ அப்டேட் பண்ணிகிட்ருக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டங்களில் ஆங்கிலத்தில் பேசுவது, இங்கிலீஷில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மிகவும் ஒரு முக்கியமாக கருதப்படுது. எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பேசினா தான் அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா விவரம் தெரிஞ்சவங்க அப்படின்ற சூழ்நிலை உருவாயிருச்சு. இது இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம படித்து தான் இருக்கணும் அப்படின்னால நார்மலாக நீங்கள் தினந்தோறும் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதை பார்த்தே நீங்கள் எளிய முறையில் ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்டடின்றது வேறு, ரைட் இங்கிலீஷ், ரீடிங் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றது வேறு. ஸ்போக்கன்றது பேசுவதற்கு எளிய முறையில் கற்றுக்கொள்வது தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இதை டெய்லி 4 சென்டென்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்றைய தினம் பார்க்குவதுன்னா வெதர்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணி எந்தெந்த இடங்களில் நம்ம வெதர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அதேபோல் 4 சென்டென்ஸ் நான் ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன். அதேபோல் நீங்களும் சென்டென்ஸ் மேக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த வெதர் அப்படின்றதுனா என்று, என்றால், நடக்குதோ இல்லையோ, அதாவது பார்த்திங்கன்னா என்று வரும்போது பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் வெதர் யூஸ் பண்ணுறோம். என்றால் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெதர் யூஸ் பண்ணலாம். அந்த என்றால்ன்றதுக்கு போல் நீங்கள் அதிகப்படியாக வெதருக்கு மேலே இஃப்ன்ற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடக்குதோ இல்லையோ, இது மாதிரி 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, சூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் வெதர் தான் யூஸ் பண்ணணும். இதில் நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸை பொறுத்து நீங்கள் அதை மட்டும் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே இந்த 3 வெதர்ன்றது என்று, என்றால், நடக்குதோ இல்லையோ, இந்த 3 அதாவது சூஸ் பண்ணுறதுக்கு என்று, என்றால் இந்த வேர்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வெதர் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ அது சம்மந்தமாக ஒரு 4 வேர்டு பார்க்கலாம். அவன் வருகின்றானா என எனக்கு தெரியவில்லை. இந்த என அப்படின்ற வேர்டு வருதுங்களா, அதில் மட்டலையும் பண்ணி காமிச்சிருக்கு. என அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் அதை வெதர் யூஸ் பண்ணணும். இது ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னால ஐ டோன்ட் நோ வெதர் ஹீ கம்ஸ், அதான் நீங்கள் சொல்லணும். இது நீங்கள் சிம்பிளாக பேச கற்றுக்கலாம். அவன் வருகின்றானா என அப்படின்ற வேர்டு பார்த்தீங்களா, அந்த எனன்றப்ப நம்ம வெதர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து அவள் வருகின்றானா இல்லையா என எனக்கு தெரியவில்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்லேஷனில், அதாவது 2 ஆப்ஷன் மாதிரி பார்த்தீங்களா, வருவானா வரமாட்டானா அப்படின்ற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்னால நம்ம ஐ டோன்ட் நோ வெதர் ஹீ கம்ஸ் ஆர் நாட். சரிங்களா? இதில் அவன் வருவானா வரமாட்டானா இல்லையா அப்படின்றது பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் சூஸ் பண்ண சொல்கிற மாதிரி நம்ம சாய்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சாய்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வெதர் யூஸ் பண்ணணும். செகண்ட் வேர்டு சரிங்களா? இதில் உனக்கு உதவி தேவைப்பட்டால் எனக்கு தெரியப்படுத்து. இதில் பார்த்திங்கன்னா லெட் மீ நோ வெதர் யூ நீட் எனி ஹெல்ப். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா இதில் உனக்கு உதவி தேவைப்பட்டால் எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு பார்த்தீங்களா. அதனால் இது என்றால் அப்படின்ற மாதிரி தான் வருது. அப்படின்றப்ப இதில் தேவைப்பட்டால், அதனால் நம்ம வெதர் அதிகபட்சமாக நீங்கள் இஃப் யூஸ் பண்ணி தான் சொல்லிக்கலாம். இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் வெதர் அல்லது இஃப் இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம். அடுத்து எனக்கு டீ அல்லது காஃபி வேண்டுமா என்று அவள் கேட்டாள். இது பார்த்திங்கன்னா 2 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, சூஸ் பண்ணுற மாதிரி சாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதில் நீங்கள் வெதர் தான் யூஸ் பண்ணணும். இது பாஸ்ட் டென்ஸ். அதனால் சி ஆஸ்க்டு டு மீ வெதர் ஐ ப்ரிப்பேர்டு டீ ஆர் காஃபி. உங்களுக்கு நான் டீ ஆர் காஃபி வேண்டுமா அப்படின்றதுனா நான் உங்களுக்கு என்ன வேணும், டீ வேணுமா காஃபி வேணுமா அப்படின்ற 2 ஒரு கொஷின் கொடுத்து அதில் 2 பெஸ்ட்டாக சூஸ் பண்ண சொல்கிறாங்க உங்களை. அதனால் இதுக்கு நீங்கள் வெதர் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுதான் தினந்தோறும் பார்த்திங்கன்னா இதில் நம்ம தினந்தோறும் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சம்மந்தமாக அடுத்தடுத்து உங்களுக்கு தினந்தோறும் வீடியோ நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் உங்களுக்கு இந்த ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர், பாஸ்ட் ஃப்யூச்சர் இது மாதிரி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமாக நான் உங்களுக்கு வேர்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜஸ்ட் பேசிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரளமாக ஆங்கிலத்தில் பேச முடியும். இதற்கு பார்த்திங்கன்னா நிறையா வகையான வழிகள் இருக்குது. இதில் நீங்கள் தினந்தோறும் ஒரு 4 வார்த்தைகளை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகளிலிருந்து முதியோர் வரை நீங்கள் எளிய முறையில் கற்றுக்கொள்ளும் வகையில் சின்ன சின்ன வேர்டு, சிம்பிளான சென்டென்ஸ் மேக்கிங் அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டடி பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இது தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது பற்றி உங்களுக்கு ஏதாவது இதனுடைய கூடுதல் விவரங்கள் ஏதேனும் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறு ஏதாவது சென்டென்ஸ் மேக்கிங்கு, அதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு எளிய முறையில் கற்றுக்கொள்வதற்கு சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஏதாவது தேவைப்படுனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அது சார்ந்த வீடியோ நான் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.